தீண்டாமை ஒழிப்பு, ஆலய பிரவேசம், ஆங்கிலோ இந்திய பள்ளிகள், தாய்மொழி கல்வி உரிமை, மொழிக் கொள்கையில சமூக நீதி, முன்னாள் இராணுவ வீரர்களுக்கு நிலமும் வேலையும் வழங்குறது, சிறுபான்மையினருடைய பாதுகாப்பு, ஒடுக்கப்பட்டவர்களுடைய பிரதிநிதித்துவம்னு பல்வேறு விஷயங்களுக்காக சட்டமன்றத்தில் குரல் கொடுத்திருக்காரு. அதே போல நாடு முழுக்க இருக்கிற பட்டியல் சாதி மக்களுடைய அரசியல் பிரதிநிதித்துவத்தை கேட்டு சென்னை மாகாணம் மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட டெல்லி வரைக்கும் போயிட்டு 500க்கும் மேற்பட்ட பொதுக்கூட்டங்களையும் 100க்கும் மேற்பட்ட மாநாடுகளையும் நடத்தி தலித் மக்களை ஒன்றிணைச்சிருக்காரு. தலித் மக்களுடைய சமூக உரிமை, வாக்குரிமை, அரசியல் அதிகாரம் இது எல்லாத்தையுமே கேட்ட MC ராஜா அவர்கள் ஒடுக்கப்பட்ட இந்துக்கள் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை வெளியிடுறாரு. அரசியல்லையும் இலக்கியத்திலையும் தனக்கு இருந்த ஆழமான அறிவை அதில் பதிவு செஞ்சிருக்காரு. லண்டனுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற பிரிட்டிஷ் உயர் அதிகாரிகளை சந்திச்சு 130 ஆண்டுகளுக்கு மேலா இந்த இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சி நடந்துட்டு இருக்குது. இருந்தாலும் தாழ்த்தப்பட்டவர்களாக இருக்கிற நாங்கள் இன்னமும் அதே நிலைமையில தான் இருக்கிறோம். இது ரொம்ப துரதிருஷ்டவசமானது அப்படின்னு சொல்லிட்டு முறையிடுறாரு. திரு MC ராஜா அவர்கள் புரட்சியாளர் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களோட தொடக்கத்தில் முரண்பட்டு இருந்திருக்காரு. அதற்கப்புறமா தன்னுடைய முடிவை மாற்றிக்கிட்டு பாபா சாஹேப்பை புரிஞ்சுக்கிறாரு.